சார் சார் பாலாஜி சார் கிட்டங்க இல்லை இல்லை தெரியல வாங்க இன்னும் Excuse me, please. Come back. பாலாஜி சார் கொஞ்சம் அப்படியே சார் அப்படியே முன்னாடி நிறைய ஓட்டல் கட்டணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொஞ்சம் சார் அப்படியே எல்லாரும் இங்கே வருகின்ற இந்த ஓட்டல் திருப்பூர் தொழில் பத்மஸ்ரீ பட்டுடைய மன்னர் தமிழர்களுக்கு அழைக்கப்பட்டார்.
நன்றி குறிச்சு அதே போன்று இந்த நிகழ்வுகளே மூத்த அறிவிப்பவர்கள் மற்றும் இங்கே வருகை இந்த அரங்கேற்றி நண்பர்களே இது குடும்பத்தார் அனைவருக்கும் விளக்கம் அதே போன்று இந்த இருந்த பென்ஷனில் அதாவது எங்களுடைய பங்குதாரராக இருக்கின்ற அறிவிப்பவர்கள் மற்றும் வருகின்ற அவர்கள் தெரிவிக்கப்படுகிறேன். கிட்டத்தட்ட இன்று அழைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட அதாவது இங்க வேறு அனுமதிக்க எல்லாருமே ஒடுக்க பார்த்துக்கிறேன் மட்டுமே அவன் ஐக்கியம் வராது. அதாவது இருந்து நன்றி அவர்களுக்கு அவருடைய பண்புகள் அவர் தான் தகை சிறந்தவர் என்பது உலகில் அதே போன்று உங்கமம் என்றால் உங்க நிச்சயமாக என்பது இன்றைக்கு மக்கள் எல்லோரும் தெரியக்கூடிய அறியக்கூடிய அந்த சரித்திர சாதனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஹரிகிருஷ்ணன் அவர்கள். இன்று எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவரால் தான் சார்ந்தவர் நம்முடைய பிரகடிப்பவர்கள் வந்து இன்று வாழ்ந்துகிறார்கள். கிட்டத்தட்ட அதாவது நம்முடைய வசந்தத்தில் ஓடுற அந்த பல்பொருள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இந்த ஒவ்வொரு இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஆனால் எதிர்பார்க்க நான் ஒருவர் தான் அதாவது தொழிலில் மட்டுமல்ல இன்னும் வந்து பல துறைகள் பன்முகமாக இருக்கு. நான் இதுவெல்லாம் 24 மணி நேரம் தொழில்தான் பணம் பின்பற்ற அவருடைய வேலை அல்ல. அவர்கள் பல்லாயிரக்கணக்கான அவருடைய வேலை கொடுக்கிறார்கள். ஏன் அது மட்டுமல்ல அரசாங்கத்துக்கு இருக்கப்படுகிறார் பல்லாயிரக்கணக்கான 10 லட்சங்கள் மரங்களை ஜிஎஸ்டி கொடுக்கிறார்கள் என்று அதாவது தொழில் வளர்கள் அவர்கள் வளர்கள் அவர்களும் சேர்ந்து பல தொழில்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் வருமானத்தை நம்முடைய மத்திய அரசால் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் மட்டுமல்ல அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்முடைய முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். அதாவது என்னுடைய 2வது மகன் அதை பேசி நாங்கள் ஏற்கனவே தமிழ் வந்து அவனுக்கு நாங்கள் சேர்த்து விட்டோம். அப்பொழுது சொன்னார் அதை அவனே சொல்றார்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் லயனதான் படிக்கிறார்கள் லயனதான் படிக்க வேண்டும் அவர் ஒத்த காசு என்ற பொழுது நாங்கள் அதுக்கு வந்து பாலாஜி அவர்கள் ஏன்னா அந்த பாலாஜியை பொறுத்தவரை அந்த குருசாமி தேவர்கள் கிட்டத்தட்ட மகனை போன்றவர் அவருக்கு. ஆனால் எங்களுக்கு கூட பார்த்தா இந்த வார்த்தை அவர்கள் சொன்னவுடன் அதாவது அவராக அங்கு நேரில் வந்து என்னுடைய வீட்டுக்கு இடமாக்கி கொடுத்தார் தனக்கு பொருத்தத்தை கொண்டார் என்பார்கள். அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தா அநேகம் பேப்பரை நாம் திறந்தோம் என்றால் தந்தை குருசாமி அவர்களுடைய படம் வராத நாளே இருக்க. அதாவது அது அதிகமாக அவர் இருக்க கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இசை நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு எல்லாம் முக்கியமான அதாவது மக்களுக்கு நிச்சயமா இவரும் சந்தோஷம் இவங்க படம் இல்லாத நானே இருக்காது இந்த சொல்ல மக்களோடு மக்களாக ஒன்றியது. அதே போன்று நிறைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு அவருடைய இது கூட பார்த்தீங்கன்னா சிட்டி மிகப்பெரிய மீனாட்சி காலத்தில் சேர்மதான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் சேர்மனாக இருந்த அந்த கல்லூரி இந்த அந்த இடத்துல அன்னைக்கு இருக்கிறார்கள். என்னுடைய நிகழ்வு என்றாலே 14 என்றாலே ஆயிரக்கணக்கான வரக்கூடிய நிகழ்வுதான் பண்ணி பழக்கம். ஆனால் இந்த சம்பளம் சொல்லிடுறதால அந்த பொலிட்டிஷியன் ஐடியா வேண்டாம். இருந்து நம்மை பொறுத்தவரை இதுவரை நாம் அதாவது தொழில் இருந்து 1975 2500 முதலீடு ஆரம்பிக்கப்பட்டதான். இந்த பல தொழில்கள் வந்திருந்தாலும் நாங்கள் இதுவரை அதாவது நம்மளோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதா இதுவரை நாங்கள் எடுத்ததே இல்லை. பார்ட்னர்ஷிப் எடுத்தவர்கள் ஏன் எடுத்தோம் என்பதை விட இது நம்ம முழுக்கவே முழுக்க
இருக்கிறார் ஒரு நல்ல மனிதன் ஒரு வேண்டப்பட்டவர். சரி, அப்படி நம்மளுடைய சமத்துவம் சொல்லலாம். இப்படி ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் தான் நாம் நினைக்கிறோம். நிறைய 3 நிலைகள் அறிவித்திருக்கிறோம். அதோடு மட்டும் நாங்கள் இங்க அழைத்தவர்கள் அநேகமாக இன்றும் ரொம்ப நெருங்கியவர்கள், ரொம்ப ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய ஃபேமிலியோடு ஒன்றியவர்கள் மொத்தமாக நீங்க அழைக்கிறீங்க. நீங்க அழைக்காத காரணம் அனைத்து ஆனால் அனைத்து நிச்சயமாக குறைந்த ஒரு 1000 பேர் வரக்கூடிய அதனால் மிகப்பெரிய ஜாபமாக நாம் வேண்டிக் வைத்தால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றாக வளர வேண்டும். இதனால நான் பல துறையில பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழிலை பொறுத்தளவு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னுடைய முதல் மகன் அவர்கள் எஜுகேஷன் எல்லாம் அவருக்கு எழுதிக்கிறேன். அதே போல குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைசி முதல் பார்க்கிறார் நடுமையை முதல்ல ஓட்டம் மற்றும் ரிசார்ட் போன்றவர்களை தளர்ப்பாங்க. இன்னும் அதாவது எங்களுடைய பைனான்ஸ் சிந்தை முதல்ல எங்களுடைய மருமகள் இருக்கிறார். அது மட்டுமல்ல எஜுகேஷன் இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய மகன்களும் மருமகளும் எங்களுடைய தொழில்கள் அவர்கள் எஜுகேஷன் இருக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய ஓட்டையோ நாங்கள் நடத்தக்கூடிய ஆசனை இதையெல்லாம் பார்க்கிறேன். குழு அப்பொழுதுதான் இன்னும் இது பள்ளி பறக்க வேண்டும் என்றால் இதை கொண்டு நான் அந்த 1 கை தட்டுவதற்கு 10 கை 100 கை 200 கை தட்டினா இன்னும் பள்ளிக்கு பெருத்து வெறுக்கிற முறைதான் முதலாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த மட்டுமல்ல இது நாங்கள் வருமானம் இந்த பார்க்க பொழுது அதாவது நீங்கள் என்ன பண்ண வேண்டும் இதுவரை பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டு சென்னை தமிழ்நாட்டை தாண்டிருக்கேன். ஆனா அதே முன்னாள் பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு ஹைதராபாத்ல ஆபீஸ் இருந்தது, வைசாக் இருந்தது, விஜயவாடா இருந்தது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருந்தது, ஒடிபியில் இருந்தது, எர்ணாகுளம், கொச்சி அடிச்சு கொண்டே சொல்லலாம். பாம்பே கிட்டத்தட்ட 2000 மீதான தொழிலாளர்கள் நடை செய்து கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பப்ளிக் நடக்காரர்கள் அதுக்கப்புறம் இயக்கத்துக்கு தலைவராக காரணத்தினால் இன்னும் நான் அரசியலுக்கு காரணத்தினால் அதனுடைய வட்டத்தை நான் சுருக்கிக் கொண்டிருந்ததுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது உண்மையில் அதே நேரத்தில் நான் தொழில்நுட்பம் போயிருந்தேன்னா இன்னும் இன்னும் கடந்திருப்பேன். அந்த 2000 என்பது 4000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். பப்ளிக் போன காரணத்துல இருந்தாலும் இன்றைய பொறுத்தவரை நம்முடைய போன்றவர்கள்லாம் அவர்கள் மகன்கள் வந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அட்வைசர் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் 65 வயசு தான் ஆகிட்டது. அவர் பள்ளியை கொண்டது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் யாரையும் 4 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் படிக்கிறேன். வீட்டில் ஓட வேண்டும். ஏன்னா நம்ம இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு அடைந்து ஆக வேண்டும் என்பது அதற்காக நாம் கனவு கண்டுகின்றது மட்டும் போதாது. கனவு கண்டால் கொண்டாது என்று நமக்கு தெரியும். அதாவது வீட்டில் நாம் ஓட்டை போடுகின்ற உட்கார பிடிச்சு கொண்டால் நாம் உடைக்க வேண்டும். அதுக்கு நான் சொன்னால நான் கனவை மட்டும் நினைத்தால் கனவை நிலமாக்கி அதாவது ராமச்சந்திரன் அவர் வந்து சம்பாதிக்கிறார். நம்ம பொறுத்த மாணவர்கள் சொல்லிக்கிறதால சொல்லுவாரு எனக்கு மண்டலம் வாசகம் தான் போதும். அதுக்கப்புறம் 4 நாளே வந்து விவசாயம் பண்ணிட்டு உட்காருங்க. அது இன்னத்தானே மகாமித்த மாணவர்கள் உள்ளத்துல வெளியேறுவார். அவர்கள் என்ன இதோ அதுக்கு தகுந்தான வாழ்க்கை என்பது அதே போல் பார்க்க 40-45 வயதிலே அது சென்னை என்று மதுராக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆகினார். பண்டைய உட்கார்ந்து இருக்கார். அதாவது அவங்க என்ன இவருக்கு அதுக்கு தகுந்தால்தான் அந்த வாழ்க்கை என்பதற்கு முதலாவது சொன்னேன். இதேனென்றால் நம்முடைய எண்ணத்தை பண்றது இல்லை. 80 ஆண்டுகள் எவ்வளவு இந்த செய்தாலும் இறைவா ஓய்வு கொடுக்காதே என்று நான் கேட்கிறேன். ஓய்வு கொடுத்த நோயை கொடுத்து விடுவாங்க காரணத்தினால் அந்த ஓய்வு இருப்பது வேண்டாம் என்று நான் தீர்க்கமா இருக்கக்கூடிய புதிதாக நாங்கள் அதாவது பொதுப்பு கொண்டிருக்கிறோம், எல்லாம் பப்ளிக் கொண்டிருக்கிறோம். இதனால் அடுத்தவங்க எதிர்த்து செய்ய வேண்டும் இருக்கிறோம்.
இதே போல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோட நான் இன்னும் பல நிகழ்வுகள் இன்னும் தொடர வேண்டும் என்ற விதமான ஐயப்பாடு. ஏனென்றா நாங்கள் ஆவது ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்க முடிவு பண்ணுவோம். குறைந்தது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 5,000-6,000 குழந்தைகள் இருக்கிறார். எங்களுக்கு பட்ஜெட்ல குறைந்து பணி நம்ம 30,000 படிக்க அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் செல்லுக்காரன். ஏன்னா நான் உருவதல்ல இதை பார்த்து என்னை கொண்டாட வீட்டு 3 பிள்ளைகள் மருத்துவம் 4 கிட்டத்தட்ட 10 கைகள் சேர்ந்து தட்டிகள். ஆனால் அது தகடால் போல் முன்னேற்றம் வந்த பெரியவர்கள் இந்த நீங்கள் தொட்ட துறைக்கின்ற அறிஞர்கள் இன்னும் பற்றி வருகிறீர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வழங்குகிறீர்கள் வந்து படிக்கிறீங்க. நன்றி. தமிழ்நாட்டிலிருந்து இங்க ஆந்திரா வந்து ஒரு சாதனத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா நம்ம ஆந்திரா சேர்ந்தவங்க இல்லாத அவருக்கு வந்து பெரிய நமஸ்காரத்தையும் பண்ணனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வயசாக மாதிரி கட்டியிருக்காரு. இங்க வந்து ஸ்டார் சிட்டி பக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் போன ஸ்ரீகிரி கோட்டை, இது பக்கம் போன ராஜலட்சுமி கோவில், இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மனசுல பண்றது. இதுக்கு பெரிய அளவு வரவேற்பு இருக்கும். இங்க இருக்கிற ரூபல் போராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாகணும். ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து வீட்டுல இப்போ 1 வருஷம் சாப்பிட்டேன். நீங்க 2 தோசை சாப்பிடுங்க. நல்லா எனக்கு போட்டு போய் ரொம்ப அற்புதமா இருந்தது. மனப்பூர்வ வாழ்த்துக்கள். நான் சென்னை நான் 50 வருஷம் ரூட்ல வரேன். எனக்கு வந்து சென்னை இங்க வர வரைக்கும் கேரளால போற மாதிரி கேரளா பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு தோட்டம் அவங்க தனிப்பொருள் இந்த மாதிரி நான் ஒரு இடம் கூட காலையில பார்த்துட்டு அங்கே இருந்தா அப்படின்ட்டு அவங்க அதாவது சென்னை விட்டா ஒரு ஊர் மாதிரி எனக்கு இருந்ததை தவிர தனியா ஒரு இடம் மாதிரி தெரியல. எல்லாருக்கும் சாப்பிட்டு அவங்க நமஸ்காரத்தை நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல பிரான்ச்கள் ஆந்திராவே உருவாக்கணும்னு என்ன பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கூட பார்த்துக்குவாங்க. பார்த்த நண்பர் ஹரிகிருஷ்ணா வந்து கிரேட் கம்பெனி பார்த்துக்கணும். அவங்க சமந்தி கிடைக்கிற கட்டமா இருக்காங்க. செக் பண்ணி சேல்ஸ் பண்ணேன். அதனால வாங்கலாம்னு சொன்னேன். இப்போ கட்டமா இருக்கு. அதனால அது சொல்ல வரேன்னா தொடர்ந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இடம் மாறிட்டோம். அதனால வந்து ஆசைப்படுறாங்க உருவாக்க பொருத்தம். எல்லாரும் தமிழ்நாட்டு பெண்மணிகள் சார்பில் நமஸ்காரத்தை நன்றி தெரிவித்து வெட்டியார் என்றால் தமிழ் தான் பேசியிருக்காங்க. அம்மா பாட்டிகள் நான் கூட எங்க வீட்டுல நான் பெரியவங்கெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு பேசுவோம். சரி தமிழ் தான் பேசுவோம். குழந்தைங்களுக்கு பேசுவோம் தமிழ் தான் பேசுவோம். குழந்தைங்களுக்கு அப்புறம்